டேய் என்ன இவ்வளோ காலைல எழுந்துட்டு இருக்கிறீங்க? மாமா இன்னைக்கு தோப்புக்கு போகணும்ல அதான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க போல. சரி ரெடி ஆகலாம், எழுந்துச்சு வாங்க. சரி நான் போய் சுடு தண்ணி வைக்கிறேன், வந்து குளிங்க வாங்க. ஆலியா, ம் நீ சொன்ன மாதிரி அங்க எல்லாமே பயங்கரமா இருக்கும்ல? ஆமாண்டா. ஏ ஜாலி! இவன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறானே. அவ கூட குழப்பி விட்டுற வேண்டியதுதான். அகில் என்ன உனக்கு மேஜிக் ஹவுஸ் காட்டுறேன் வா. மேஜிக் ஹவுஸா? ஆமா வா. சரி. டேய் இந்த மேஜிக் ஹவுஸா எப்படி? நம்பலையா? நான் இப்போ உள்ள போறேன். கதவை சாத்திட்டு நின்னு அதுக்குள்ள நான் இங்க வரேன் பாரு. கதவு திறக்காமலே வா. ஆமா. அப்படின்னா கதவு உடைச்சு வரப்படியா? ஏ பாரா. One, two, three, four, five, six, seven, eight. நீ எப்படி இங்க வந்த? அதான்டா மேஜிக். ஏய் எப்படி வந்து சொல்லு. போடா. ஆமா இவ்ளோ பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க தான் அட்வொகேட் ஆச்சே, உங்களுக்கு எப்படி டைம் இருக்கும் இவ்ளோ பெரிய தோட்டத்தை பாத்துக்கிறதுக்கு? நான் வாரத்தில் ஒரு நாள் தாம்மா வருவேன். மற்ற நேரத்தில் தான் இந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ஸ்டாரா? ஆனால் எப்படிண்ணா இருக்கீங்க? ஹாய் பசங்களா, வேலைலாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. விளைச்சல்லாம் நல்லா வருதுண்ணா? அருமையா போயிட்டு இருக்கு. தங்கச்சி பசங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டுங்க. நான் போய் கொஞ்சம் மற்ற வேலைலாம் பார்த்துட்டு வந்தேன். சரிங்கடா, தாத்தா கூட இருங்க, வந்துடுறேன் மாமா. ஹாய் தாத்தா. ஹாய் தாத்தா. ஹாய் பசங்களா, தோட்டத்தை சுத்தி பார்க்கலாமா? ஆ. ஆனா இந்த ட்ரெஸ்ல போக முடியாது. ம் ஓகே போலாமா? ம். ம். பசங்களா, இது என்ன மரம் தெரியுமா? என்ன மரம்? வாழை மரம். தெரியுமா? தெரியுமே. இந்த வாழை மரத்துல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும்? பனானா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வாழைப்பழம் கிடைக்கும், வாழைக்காய் கிடைக்கும், வாழைப்பூ கிடைக்கும். இந்த வாழை மரத்துல நிறைய வகை இருக்கு. ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. வாழையில எல்லா பாகங்களையுமே நாம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இலைய போட்டு நாம சாப்பிடலாம். அப்போ அந்த வாழை இலையில சூடான சாதத்தை போட்டு சாப்பிடும்போது அது உடலுக்குள்ள போகும்போது நல்ல சத்தை கொடுக்கும், ஆரோக்கியமான உணவா இருக்கும், உடலுக்கும் நல்லது. வாழைக்காய் பொரியல் பண்ணலாம், வாழைத்தண்டை கூட்டு வச்சு சாப்பிடலாம், வாழைத்தண்டுல சூப்பு வச்சு குடிக்கலாம், சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கல்லை கூட அது கரைக்கும். அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. வாழை மரத்தை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல தாத்தா, நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களே. நான் கூட சாதா லீஃப் நினைச்சேன். ராக்கி பாய் ரேஞ்சுக்கு பில்டப் இருக்கு. ஆமாண்டா, நான் கூட வெறும் இலைன்னு நினைச்சேன், இதுல இவ்ளோ பெனிஃபிட்ஸா? சரி வாங்க தாத்தா, வேற ஏதாச்சும் போய் சுத்தி பார்க்கலாம். அடுத்த மரத்தை பார்க்க போவோம். வாங்க வாங்க. தாத்தா, இந்த மாங்காய் மரமா? இது மாங்காய் மரம் இல்லப்பா, இது பப்பாளி. பப்பாளி மரமா? பப்பாளி மரம் பார்த்தது இல்லையா நீங்க? இல்ல தாத்தா. இந்த மரத்துக்கும் ரொம்ப சிறப்பு உண்டு. இந்த மரம் எங்க வேணாலும் முளைக்கும். சாதாரண குப்பை கடங்களையும் முளைக்கும். காக்கா சாப்பிட்டுட்டு எச்சம் போடும் இல்லையா, அந்த எச்சத்துல இருந்து கூட இந்த மரம் முளைச்சிரும். நம்ம சாப்பிட்டு துப்புனா கூட வருமா? அதுவும் முளைக்கும். அந்த விதை நல்ல விதையா இருந்தா. குப்பைமேட்டுல இருக்கக்கூடிய உரத்தையே அதை எடுத்துக்கும். இதுக்கு தனியா நாம உரம் போடணும்னு அவசியம் இல்ல. சரி வேற என்ன இருக்கு இத பத்தி? இப்போ இந்த காய் இருக்கு இல்லையா, இந்த பப்பாளி காய்,
இத சமைச்சு சாப்பிடலாம். அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. பழத்தையும் சாப்பிடலாம், அது நல்ல இனிப்பா டேஸ்டா இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பப்பாளி. அத வரேன். பசங்களா நீங்க இங்கே இருங்க, அதோ வந்துடுறேன். அக்கா தக்காளி இதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாரு. அது தக்காளி இல்லடா, பப்பாளி. வா போலாம். டேய், நம்ம தாத்தாக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும்டா. நமக்கு என்ன தெரியும்? அதான் யோசிக்கிறேன், இரு. ஏய், பேசாம ஏதாச்சும் சமைச்சு தரலாமா? ஐயோ, அதெல்லாம் எப்படி நம்ம பண்றது? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. சரி, அதுக்கெல்லாம் என்ன சமைக்கிறது? பிரியாணி பண்ணலாமா? ஏய் சூப்பர். நம்ம மாமாவை ரெக்கார்ட் பண்ண சொல்லலாமா? சூப்பர் ஐடியாடா. சரி வா போலாம். பிரியாணிக்கு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். மசாலா பொருட்கள்: வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நல்லா கலக்கணும். கலரை விடுறோம். என்ன பண்ற அழியா? டேய், பேஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். பேஸ்டா? டேய், அந்த பல்ல வளர்க்குற பேஸ்ட் இல்லடா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது போட்டால் இன்னும் பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்டியாக வரும். இன்னைக்கு நான் செய்கிற பிரியாணி தான்டா உனக்கு. மணமணக்கும் பிரியாணி மசாலா. சிக்கன். இப்போ இதை நல்லா கலர போகிறோம். நல்லா கலர். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அந்த சிக்கன் அதை அப்படியே எடுக்கணும். ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டாச்சு. 20 minutes இதை நல்லா தம் போட்டா சுட சுட பிரியாணி ரெடி. பார்த்து நடந்து வாடா, புதினா பிக்கணும். மா, ம் இங்க இருக்கிற காய்கறிலாம் ம், ம். ஒரு கேல தூக்கவே முடியாதுமா. எந்த பைடா? பிளாஸ்டிக் பையா? இல்லம்மா, தொப்பை. டேய், எல்லாம் மீறி போறீங்கடா, போ. அகிலே, அம்மா கூப்பிடுறாங்க, வா. கொஞ்சம் இரு. என்னடா பண்ற? நான் ஜல்லிக்கட்டை அடக்க போறேன். என்னடா சொல்ற? கொஞ்சம் அங்க பார். ஐயோ, வேஸ்ட் இருக்கு. இறக்குடா. மரியாதையா வந்துரு. எங்க பாரு, மாடு வருது. ஐயோ, மாடா. பைத்தியம்.